கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் வல்லமையும் ஆளுகையும் நிறைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கீகரிக்கிற திரியை அணையாமலும் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவரும் காண்பேன் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுது தூங்காமல்
பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உடைய ஆசீர்வாதங்களை குறித்து. ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன பார்த்தோம்? அவன் ஜெபம் கேட்கப்படும். அடுத்து ரட்சிப்பு அவனுக்கு. அடுத்து அவனுக்கு ஒரு புது பலன். அந்த புது பலன் அவனுக்கு இருந்தா எப்படி இருப்பான்? அப்படியே எழும்புவான், உயர எழும்புவான். அவன் ஓடினாலும் இளைப்படையா நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய பலன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அவனுடைய ஜனங்களுக்கு அதுதான் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை சத்துருக்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனா உனக்கு அப்படிப்பட்ட பலன் இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட யார் அந்த கர்த்தருடைய ஜனம் யார் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருந்தாரோ அந்த ஆசீர்வாதம் உனக்கு. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு, அந்த உடன்படிக்கையின் தேவன் தான் இன்று இன்னைக்கு பாடின யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு துணையா இருக்கிறார், என்றென்றும் துணை. அவர் என்னாலும் என்னை நடத்துவார். நீ சொன்னல அந்த யாக்கோபின் தேவன். அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். யார் அது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவர்கள் தேவனாகிய கர்த்தரே அவர்களை நடத்தி கொண்டு வருகிறவர். எப்படி நடத்தி கொண்டு வருவார்? பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் வழி நடத்தி வந்தார். எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்து. அது எவ்வளவு பெரிய அசாத்தியம்! இதுவரைக்கும் நடக்குமா? நடந்திருக்கா? நடந்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அவர் நடத்தணும்னு நினைச்சா செங்கடலே தார் ரோடு ஆக்கிடுவார், ரெண்டாக பிளந்து. அவங்க நடந்து போகும்போது எப்படி நடந்து போனாங்களாம்? காலில் ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாம வெட்டாந்தரையில நடந்து போறது மாதிரி போனாங்களாம். ஆனால் சத்துரு பின்தொடர்ந்து போற சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாராம். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு, ஆனால் சத்துருக்களுக்கு அது என்ன? அவ்வளவுதான், சமாதி. அப்போ உனக்கு எத்தனை சத்துருக்கள் தொடர்ந்து வந்தாலும் அந்த சத்துருக்களை நீ பார்க்கவே பார்க்காத. ஹல்லேலூயா. சத்துருவை நீ பார்க்காத. உனக்கு முன்னே இருக்கிற உன் ஆண்டவரை நோக்கி பார். உன் வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் என்ன செய்வான்? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடுத்து உயர எழும்புவான். அவன் ஓடினாலும் இளைப்படையா நடந்தாலும் சோர்ந்து போகான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 49:23 வாசிங்களேன். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். இதை சொல்றது யாரா? நான் கர்த்தர். அவர் சொல்றார், நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீ என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லை. என் தேவன் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். எப்படி? மனிதருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக, சூழ்நிலைக்கு முன்பாக, சத்துருக்கு முன்பாக உன் தலை என்ன செய்வார்? நிமிர பண்ணுவார். உனக்கு கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறவர். சங்கீதம் 3:3 வாசியுங்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். வெட்கப்பட்டு போவோம். 100க்கு 100 அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாரு? தலைகுனிய வைக்க மாட்டாராம், தலை நிமிர பண்ணுவார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அனுதினமும் அந்த காத்திருக்கிற அனுபவத்தில் நீ வாழ, உன் ஜீவிதத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் வெட்கப்படாமல் ஜெயத்தோடு நிற்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், யோபு 8:22. உம்மை பகைக்கிறவர்கள், உம்மை பகைக்கிறவர், கர்த்தரை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். என்ன செய்வாங்க? வெட்கத்தால் மூடப்படுவார்கள். நமக்கு அதுக்கும் தூரம். அது அப்படியே என்ன செய்யணும், நீங்க ஆப்போசிட்டா போட்டுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம், அவரை, அவர் மேல் அன்பு பாராட்டுகிறோம், நமக்கு அதுக்கும் தூரம். நம்ம வெட்கம் அடைய மாட்டோம். ஆனால் கர்த்தரை என்ன செய்வாங்க? பகைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. சங்கீதம் 97:7 அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொரூபங்களை வணங்கி, யாரை வணங்குறவங்க? சொரூபங்களை வணங்கி ஆராதனையை மாத்துறாங்க பாருங்களேன். எதை வணங்கணுமோ அதை வணங்காம, எதுக்கு துதி செலுத்தணுமோ அவருக்கு துதி செய்யாம, எவரை ஆராதிக்கணுமோ அவரை ஆராதிக்காம, இவங்களுக்கு நினைச்சதை இவங்க வழியில, இவங்க சொந்தங்கள், இவங்களுடைய தலைமுறை, இவங்களுடைய தலைமை சொல்லி கொடுத்ததை அது அப்படியே பாரம்பரியம் நினைச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? சொரூபங்கள். சொரூபம்னா என்ன? அதுதான் விக்கிரகம். அந்த விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. இதை விட நம்ம அதை சொல்ல முடியாது. விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? வெட்கப்படுத்துவார். காரணம் ஏன்? அவங்க உலகத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம அவருக்கு துதி செலுத்தும் போது, ஆராதனை செலுத்தும் போது, அதனாலதான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், துதியின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கட்டும், துதியின் அபிஷேகத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு துதிக்க 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 உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, தேவ ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே, உங்க குடும்பத்தில் வந்து இறங்கும். ஏன்? துதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் 2 பங்கு. ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறவனுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப பக்கம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை விரும்புகிறவர். அதற்கு அந்த ஆராதனையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்ப நம்ம என்ன நல்ல மனதார துதிக்க பழகணும். இவர்களை எனக்கென்று தான் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அதுதான் சொல்றார். இவர்களை எனக்கென்று பிரசங்கம் பண்ணுவார்கள். எங்கேயா சொல்லியிருக்கா? இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? துதி. ஹல்லேலூயா. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி நம்மள்ட்ட இருக்கணும். ஆமென். அடுத்து சங்கீதம் 129:5 வாசிங்களே. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஹல்லேலூயா. சீயோனை பகைக்கிற யாவரும், கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமையை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? வெட்கப்பட்டு மாத்திரம் இல்லை, பின்னிட்டு திரும்புவார்கள். வேதம் அப்படித்தான். வேதத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவைகளுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன், ஹல்லேலூயா, அது நிறைவேறாமல் அது பின்னும் திரும்பாது. பிரைஸ் தி லார்ட். புறப்பட்ட இடத்திலிருந்து அது திரும்பாது. நீதிமொழிகள் 13:5. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும். வெட்கம் மாத்திரம் இல்ல, கூட ஒரு போனஸ் வேற இருக்கு அவனுக்கு. வெட்கமும் லட்சையும் அடைவான். ஹல்லேலூயா. ஆமா, உலகத்துல பாத்தீங்கன்னா 1 வாங்கினா 1 இலவசம் ஃபெஸ்டிவலுக்கு. அப்ப துன்மார்க்கனுக்கு பாருங்க, ஹல்லேலூயா, அவன் துன்மார்க்கமா இருக்கிறதுனால வெட்கமும் லட்சையும் அவனுக்கு உண்டு. ஆனால் நீதிமான் எப்படி இருப்பான்? அப்படி பேச்சு அவன் வெறுக்கிறான். அது எனக்கு தூரம், அது பக்கமே எனக்கு திரும்ப மாட்டேன். அதை வெறுத்து என்ன செய்கிறான்? ஆண்டவர் பக்கமாய் தன்னை திருப்பிக் கொள்ளுகிறான். இதுதான் நீதிமானுடைய செயல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறதுக்கு கர்த்தர் சொல்லிட்டே போல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டான்? அதான் நம்ம வாசித்தோம். ஏசாயா 49:23 கர்த்தருக்கு காத்திருப்பு என்ன செய்ய மாட்டான்?
வாசிகள் மறுபடியும். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் ராஜாக்களும் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் நாயகிகள் உன் கை தாய்களுமா இருப்பார்கள். கை தாய்களுமா இருப்பார்கள். தரையிலே முழங்குப்புற விழுந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை. என்ன சொல்றாருங்க? யாரெல்லாம் உன்னை பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரை உன்னை அலட்சியம் பண்ணினாங்களோ, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம்? ஏசாயா 60:14 படி அவர்கள் பிள்ளைகள் முதற்கொண்டு உன் காலடியில் வருவார்கள். எங்க வருவாங்க? நீ எதை குறித்து கவலைப்படாத. வேதம் அழகாய் அங்கே எழுதி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க டேன். ஆனா அந்த வார்த்தையின்படி உனக்கு ஒரு டேன் வருமா? அந்த டேன்ல என்ன செய்வாங்களாம்? உன்னை பகைச்சாங்கல்ல, உன்னை பார்த்து தலையை துலுக்குனாங்கல்ல, உன்னை பரியாசம் பண்ணாங்கல்ல, உன்னை ஏளனமா பேசுனாங்கல்ல, நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை என்ன செய்தாங்க? உன்னை ஒதுக்குனாங்கல்ல, உனக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க முன் வரல, உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நீ இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளையா நீ ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை தலையை உயர்த்துவார்ல. எப்படி உயர்த்துவாராம்? உன்னை ஏமாவெல்லாம் எந்தெந்த இடத்துல, அதே இடத்துல, குடும்பத்திலேயே வேலை செய்யற இடத்துல, வாழ்ற இடத்துல, அதே இடத்துல, அங்கேயே ஸ்பாட் ரிவார்டு, டோர் டெலிவரி. நீ எங்க இருந்தாலும் அங்கேயே தேடி வந்து அந்த மகிமையை தேவன் உனக்கு கொடுப்பார். அவங்க தெரியாது உனக்கு. ஆனா ஒரு நாள் வந்து யார் எல்லாம் நிற்பாங்களாம்? அதை அழகாய் வாசிக்கணும் அந்த வார்த்தையை. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து, உன்னை யாரெல்லாம் இந்த காரியமா உன்னை ஒடுக்கினார்களோ பிள்ளைகளும் குனிந்து, அந்த பிள்ளை அவருடைய பிள்ளைகளும் பணிந்து குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும். அப்ப சீயோன் யாரு? சீயோனு நீதான். சீயோனு முதல் வாசனத்தை பார்த்தோம்ல. சீயோன் யாரு? நீதான் சீயோனு. உன்னை பகைச்சவன் வெட்கம் அடைஞ்சு என்ன செய்வானா? லட்சையாகி போயிடுவானா? அல்லேலூயா. உன்னை என்ன செய்வாங்களாம்? நீ தான் சீயோன்னு உன்னை அவங்க குடும்பமா உன்னை பணிந்து கொள்வார்கள். எங்க ஒரு ஆமேன காண நம்பிக்கை இல்லைல்ல. காரணம் பின்ன பயம் வந்துருச்சு. நாம தான் நிறைய பேர்த்த ஓடிக்கிருக்கோம். நமக்கு அந்த சூழ்நிலை தான் அப்படின்னா அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டுருங்க. யோசித்துட்டு இருக்கோம், நம்ம தான் அதை செஞ்சிருக்கோம். நம்மளை யாரும் செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. நம்ம தான் எத்தனையோ பேர்த்த ஒடுக்கியிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம தான் பாத்திரவான்கள். எங்கே போய் நிற்க போகிறோமோ, எப்போ நிற்க போகிறோமோ, எப்போ நியாயம் தீர்ப்போம், இதான் நமக்கு ஓடுதுன்னு. அப்படின்னா ஒன்றும் இல்லை. ப்ரௌடாக போங்க, சந்தோஷமாக போங்க. நான் உனக்கு இடர்களாக இருந்திருப்பேன். என்னால் உன் மனசு கஷ்டப்பட்டுருக்குமா? நான் தயவா கர்த்தருக்குள் என்னை மன்னிச்சிருங்க. சிம்பிள். எல்லாம் மூடிடும். அல்லேலூயா. அதற்கு முந்திக்கிறது நல்லது. இது மரியாதை. அல்லேலூயா. மரியாதை. அப்படிதானே? நான் சொல்ல புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி உனக்கு ஒரு குற்ற மனசாட்சி உனக்கு இருக்குமானால் தைரியமா ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. நேர போங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட நான் மனஸ்தாபப்படணும்னு தோணுச்சு, என்னால் உங்களுக்கு மனசு புண்பட்டுருக்க கூடுமானால் அதனால தப்பா மனசில் வச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஷேக்கன் பண்ணிட்டு வந்துருங்க. அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு வந்துருங்க. என்னைய ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. அப்படியே அது மூடி மறைச்சிரும். நீ முந்திப்ப. அல்லேலூயா. நீ அதுக்கப்புறம் உன் தலை உயரும். ஆண்டவர் அதி நிமித்தம் உன்னை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார். ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். இது எவ்வளவு பெரிய சூழ்நிலை பாருங்க. அவர் நமக்கு எதிர்த்துனா நம்மளாம் என்ன ஆகும் நிலைமை? அதனால தப்பே இல்லை. நான் அடிக்கடி சொல்றேன், நான் கத்துக்கிட்டது வாழ்க்கையில ரகசியம் அதுதான். கதவு ஜன்னல் 2 வழி. இதுல எந்த வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதற்கு ஏற்ற வழியில தான், அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம பிரவேசிக்கணும். ஜன்னல் வெளி இறங்கணும்னு நினைச்சா அழகா குனிஞ்சு காலை தூக்கி வச்சு அழகா அந்த 4 அடிக்குள்ள நம்ம குனிஞ்சு என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி அந்த ஜன்னலுக்கு வெளியே வெளியில போகலாம். கதவுல போற மாதிரி நான் போவேன் அப்படின்னா நெத்தி உடைஞ்சிரும்.
போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அந்த வழி, எந்த வழியில போறோம்னு முடிவு பண்ணிட்டா அந்த வழியில நாம ஆயத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா நீதி எல்லாம் ஒண்ணு தானே. நாம தவறு செய்தாலும் தவறு தானே. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு யாருடைய நாமம் தூசிக்கப்படும்? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். ஆனா நீ முந்திக்கிட்டேன்னு வச்சு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படி யாருக்காவது சபைக்குள்ள, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள, இல்ல குடும்பத்துக்குள்ள, இல்ல நம்ம பழகின வட்டாரத்துல யாருக்காவது நம்ம குறித்து ஒரு நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். அது ஒருவேளை நமக்கு அது தவறாக தோன்றக்கூடுமானால் அவங்களிடத்துல நம்ம ஒப்புரவாகிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. விட்டு கொடுத்துடலாம். உலகத்தில் ஆட்டோ நண்பர்கள் அழகா எழுதி போட்டிருக்கிறான், விட்டு கொடுத்தவன் யாரும் கெட்டு போனதில்லை, அவனுக்கு தெரியுது. ஒரே வரையில் எழுதி போட்டிருப்பான் பத்திரிகையில, விட்டு கொடுத்தவன் யாருக்கும் கெட்டு போவதில்லை. Praise the Lord. Hallelujah. ஆமா, சங்கீதம் 22:5 வாசிங்களேன். அவன் தான் என்ன செய்வான்? கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைப்பான். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். யாரு? அதுக்கு முன்னே வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி என்ன செய்யல? அவங்க வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்பினாங்க, அதனால அவங்க வெட்கப்படல. ஆமென். இன்னைக்கு நான் நம்பியிருக்கேன். என் பிதாக்களை எப்படி நீங்க நடத்துனீங்களோ, என் பிதாக்களை எப்படி ஆசீர்வதித்தீங்களோ, என் பிதாக்களை எப்படி நடத்துனீங்களோ அப்படி என்னையும் நடத்துங்க. உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அவனுக்கு பேர், இன்னொரு பேர் டைட்டிலும் கொடுக்கலாம். அவன் பேர் உத்தமன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் உத்தமர்கள். ஹல்லேலூயா. உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் எப்படி இருப்பாங்க? வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். வித்தியாசமா இருக்குல்ல? தேசமே பஞ்சத்தில் இருந்தால், இன்னைக்கு காலையில் அழகா பாடி துதித்தோம். கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசமே பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்து போனாலும் என்னை காக்கும் தேவன் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர்கள் உண்டு, அவருடைய அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. பாடினீங்களா இல்லையா? இல்லையா? இன்னைக்கு இல்லையா? போன வாரம் பாடினோன்னு. எப்போ பாடணும்? அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்து இறுதியா சங்கீதம் 119:6 அப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் கைக்கொள்கிறவன் ஒரு காலும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிங்க. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப அவங்க கற்பனைகளை என்ன செய்யணும்? கண்ணோக்கி பார்க்கணும். அந்த கற்பனைகள் யாருக்கு? அந்த நியமங்கள் யாருக்கு? அந்த சத்தியம் யாருக்கு? இந்த வேதம் யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு? ஆலோசனை யாருக்கு? அது எனக்கு தான். அந்த வார்த்தைகள், அவைகளை நான் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் தகப்பனாகிய ஆபிரகாம், அவன் 75 வயதில் அவனுக்கு வார்த்தை கிடைக்குது. அந்த நேரத்தில் அவனுடைய செத்த நிலைமைக்கு, அவன் உடம்புல 75 வயசு கிழவன். சாராளுக்கும் ஸ்திரீகளுக்குள் வழிபாடு நின்று போய்விட்டது. குழந்தை பிறப்பதற்குண்டான வழிவாசல் இல்லை. ஆனால் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை கொடுக்கிறார். நான் உனக்கு, அவன் அப்படியே அங்கலாய்க்கிறான். எலியேசர் தான் எனக்கு ஒரு பிள்ளை போல, அவன் தான் சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று அவனை முன்னிறுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் அவனை கொஞ்சம் வாட வெளியில அப்படின்னு கூட்டிட்டு வந்து, வீட்டிலிருந்து வெளியில கூப்பிட்டு வந்து அப்படியே வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லி, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணக்கூடுமானால் நீ எண்ணுன்னு சொன்னவர். அதை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சான். அப்படியே கீழேயும் பாரு, அந்த மணல்லாம் என்ன முடியுமா உன்னை? மண்ணை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலத்தனையான ஜனத்தை, திரளான ஜனத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அப்ப சொல்லும்போது அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை எப்படி வந்தது?
அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் ஒருபோது வெட்கப்படுத்தவில்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை நம்பி அவன் காத்திருந்தான். வருடங்கள் உருண்டோடின. ஆனால் தாமதமானாலும் ஒரு நேரம் வந்தது, குறிப்பிட்ட நேரம், கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. அங்க ஒரு புன்னகை மன்னன். ஈசாக்குனா யாரு? யார் அவரு? ஒரு புன்னகை மன்னன் அவரு. அந்த ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஈசாக்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்து அவனை என்ன செய்தாரு? அவனை வெட்கப்படுத்தல, விசுவாசத்தை கனப்படுத்தினார். அந்த ஈசாக்கை கொண்டுதான் அந்த காரியத்தை, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்தனையான திரளான ஜனத்தை பூமி கொள்ளாதபடி ஆசீர்வாதத்தை யார் நிமித்தம் கொடுத்தாரு? ஆபிரகாமுடைய விசுவாசத்துல கொடுத்த அந்த ஈசாக்கு நிமித்தம் அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? ஹல்லேலூயா. அவனுடைய வழியில வந்த யோசேப்பை குறித்து கூட பார்ப்போம். அவனுடைய வாலிபனா இருந்த நேரத்துல அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை, சொப்பனத்தை அவன் நம்பினான், விசுவாசித்தான். ஆனால் அது ஒரு காலம் என்ன செய்யல? மறைந்து போல. சொன்னதுதான். அது நிமித்தம் அவனுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. இந்த சொப்பனத்தை, தரிசனத்தை சொன்ன உடனே என்ன ஆச்சு? என்ன தரிசனம்? 11 கதிர்கள் இவனை பார்த்து வணங்குகும் என்று சொன்ன உடனே, அப்ப நாங்க 11 அண்ணன் தம்பி உன்னை வந்து வணங்கி நிற்போமா அப்படின்னு கேட்கிறான். அது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பொறாமை. அதனால அவனை குழியில தூக்கி போட்டு கல்ல தூக்கி கொலை செய்ய போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனை விட்டு போகப்பட்டான், அந்நிய தேசத்துக்கு போனான். ஆனா ஒரு சூழ்நிலை வந்தது, கால சக்கரம் மாறிச்சு. எல்லாம் போய் எதுக்குன்னா எல்லாம் கோணி பையோட நிக்கிறான், பிச்சை எடுக்கிறதுக்கு வரிசையா எல்லாம் போய் நிற்கிறான். ஆனா சூழ்நிலை அதுக்கு பின்னாலும் மாறுது. எல்லாம் குடும்பமா போய் நிற்கிறான். எங்க? தேசத்தில் அவனை சார்ந்து வாழும்படி. ஆனால் யோசேப்பு அதோடு ஆண்டவர் நிற்கவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்க பழகினவன். அவன் மரித்த பின்பும் 430 ஆண்டுகள் அவனுடைய எலும்பு அந்த எகிப்து தேசத்தில் இருந்தாலும் அவனுடைய கடைசி அந்த வார்த்தையின்படி, ஆசையின்படி 430 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களுக்கு முன்குறித்து அந்த விடுதலை பயணத்தில் அவர்கள் பயணம் செய்யும் போது இந்த யோசேப்புடைய எலும்புகளும் பயணித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தைக்கு காத்திருந்த அந்த யோசேப்பு எலும்பை கூட என் தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அவர் சொன்னபடியே அந்த எலும்புகளையும் அந்த குறித்த தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும் வர தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. பல ராஜாக்கள் எழுப்பினார்கள். தேசத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறின. ஆனாலும் கர்த்தர் மாறாதவராயிருந்து யோசேப்பை குறித்த அந்த ஒரு கரிசனை, அந்த யோசேப்பை குறித்த அந்த ஒரு அறிவு, அந்த ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை மாத்திரம் அல்ல, அந்த நன்றி உணர்வு. அவர் நிமித்தம் தான் அந்த தேசத்துக்கு குடிபெயர்ந்தார்கள். அல்லேலூயா. சொற்பமான ஜனங்களாய் போனவர்கள் லட்சக்கணக்கான அந்த ஜனங்கள் திரும்பி வந்தாங்களே. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் வந்தாங்க. திரும்ப கிளம்பும் போது ஒன்றும் இல்லைதான், ஆரம்ப அற்பம் தான். ஆனால் அவங்க யாராம்? உலகம் எப்படி பார்க்குது அவங்கள? ஆசீர்வாதமாய் பார்க்குறது. வருகிற ஜனம் அவங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு வராங்களாமே. தேவனாகிய கர்த்தர் அவரே அவங்கள நடத்துறாராமே, அவங்க கூடவே இருக்கிறாராமே என்று கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகள் அவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் பயந்து கொண்டு, சத்துருக்களில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப உலகம் உன்னை பார்த்து என்ன செய்வாங்க? நீ கர்த்தருக்குள் நீ வாழும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாய் நீ வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்குள் காத்திருக்கும் பொழுது உன்னை கண்டு உலகமும் உன்னை பார்த்து உன்கிட்ட பேசுறது யோசிப்பாங்க. உன்னை திட்டம் வந்து பார்த்தால் கூட பக்கத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவாங்க.
உன் முகத்தை பார்த்த உடனே சூழ்நிலை மாறிடும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? பாத்திரமா இருக்கணும். கர்த்தருடைய அன்பினால நம்முடைய உள்ளம் அப்படியே நிரம்பி இருக்கணும். ஒவ்வொரு உள்ளமும் நிரம்பி இருக்கணும்னால ஒவ்வொரு இல்லமும் ஒவ்வொரு வீடும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் தேவ கர்த்தருக்கு காத்திருக்க பழகுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே நம்ம இப்படி வேதத்தில் எல்லாம் நம்முடைய பரிசுத்தவான்களை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு நேராக வேண்டும். நீ கர்த்தருக்கு காத்திருக்கு, நீ வெட்கப்படவே போவதில்லை. எந்த சூழ்நிலையில் இப்பவும் நீ வெட்கப்பட்டு போனாயோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்க வல்லவர். உன் தலை என்ன செய்வார்? உயர்த்துவார், உற்சாகமாக எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.
ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கூடி உம்மை ஆராதித்து துதித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை இவ்வளவு நேரமாய் நாங்கள் மகிமைப்படுத்தி உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லையே. ஆமேன் கர்த்தாவே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆமேன். நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்களை நான் திருப்தியாக்குவேன். ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரப்பா. ஆமேன் ஆண்டவரே, பாழான நிலத்திலிருந்து ஆமேன் ஊழியிடும் ஆண்டவரே அப்பா அந்த வெறுமையான ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் எங்களை கண்டெடுத்தீர். ஆமேன் கர்த்தாவே, எங்களை நடத்தினீர், எங்களை உடுத்தினீர். இம்மட்டும் கர்த்தாவே கைவிடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர். ஒரு நாளும் எங்களை வெட்கமடையாதபடி ஆமேன் சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படி தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் எங்களை மூடிக்கொண்டீரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒருபோதும் வெட்கமடையாத ஆண்டவரே அப்பா இம்மட்டும் நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆமேன். உமக்காக நாங்கள் காத்திருக்கும்படி இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுக்கும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் அதை அனுபவிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் ஆமேன் ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.